நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. ராஜபுத்திர சமூகத்தினர் பற்றிய சர்ச்சைக்குரிய கருத்துக்காக மீண்டும் மன்னிப்பு கோரினார் ஒன்றிய அமைச்சர் ரூபாலா. ஏற்கனவே மன்னிப்பு கோரியதை ராஜபுத்திர சமூகத்தினர் ஏற்க மறுத்ததால் மீண்டும் மன்னிப்பு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவன ஊழியர்கள் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம். முன்னறிவிப்பு இன்றி 80 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. கோவிஷீல்டு தடுப்பூசியால் இரத்த உறைவு ஏற்படலாம் என்று அதனை தயாரித்துள்ள அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் உலகம் முழுவதும் இருந்து தனது கொரோனா தடுப்பூசி மருந்துகளை திரும்பப் பெறுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. கண்ணுக்கு புலப்படாத கொரோனா கிருமி உலகத்தையே அச்சுறுத்தி வந்த நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசி அறிமுகமானது. இதனை பிரிட்டனைச் சேர்ந்த அஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து தயாரித்தன. பெரும்பாலான நாடுகளில் பயன்பாட்டிற்கு வந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியாவில் மராட்டிய மாநிலம் புனேயில் உள்ள சீரம் நிறுவனம் தயாரித்தது. இந்தியாவில் மட்டும் கோடிக்கணக்கானோருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரிட்டனில் தடுப்பூசி தொடர்பான வழக்கு விசாரணை ஒன்றில் பதிலளித்த அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் கொரோனா தொற்றுக்கு எதிராக கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு மிக அரிதாக டிடிஎஸ் எனப்படும் இரத்த உறைவு ஏற்படலாம் என ஒப்புக்கொண்டிருந்தது. இந்த விவகாரம் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட கோடிக்கணக்கானவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனிடையே கோவிஷீல்டு தயாரிப்பை கடந்த 2021 டிசம்பரிலேயே நிறுத்திவிட்டதாக கூறியுள்ள சீரம் நிறுவனம் அந்த தடுப்பூசியால் ஏற்படும் அரிதான பக்க விளைவுகள் குறித்து ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தற்போதும் பாதுகாப்பானதே என்றும் லட்சக்கணக்கானோரின் உயிரை அது காப்பாற்றியுள்ளதாகவும் சீரம் கூறியுள்ளது. இந்த நிலையில் வணிக காரணங்களுக்காகவே அனைத்து நாடுகளில் இருந்தும் தனது கொரோனா தடுப்பூசி மருந்துகளை ஒட்டுமொத்தமாக திரும்பப் பெறுவதாக அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அறிவித்துள்ளது. வணிக காரணத்திற்காக மட்டுமே தடுப்பூசியை அஸ்ட்ராஜெனிகா திரும்பப் பெறுவதாக கூறுவது நம்பும்படியாக இல்லை என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இப்போ இங்கிலாந்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஊசியினுடைய விளைவுகள்னால ஒரு 81 இறப்புகள் நடந்திருக்குன்னு சொல்லி அதில் 51 பேர் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு ஆடி சென்று கொண்டிருக்கார்கள். காம்பன்சேஷன் கேட்டு கம்பெனி மேலே கேஸ் போட்டு வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதனுடைய பின்னணி. இந்த வேக்சினை வெறும் கமர்ஷியல் ரீசனுக்காக மட்டும் அவங்க வித்ரா பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. வேறு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும். கோவிஷீல்டு தடுப்பூசி எத்தனை கோடி பேருக்கு போடப்பட்டது, எத்தனை பேருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டன, பக்க விளைவுகளால் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டதா போன்ற விவரங்களை ஒன்றிய அரசு வெளியிட்டால்தான் மக்கள் மனதில் உள்ள அச்சம் நீங்கும் என்றும் மருத்துவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒன்றிய அரசு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சாகணும். இந்தியாவில் எத்தனை கோடி மக்களுக்கு கோவிஷீல்டு போட்டார்கள், அதில் யார் யாருக்கு எவ்வளவு பேருக்கு பக்க விளைவு ஏற்பட்டது, அந்த பக்க விளைவுகளால் நிரந்தர பாதிப்பு ஏதாவது இருந்ததா என்று சொல்லி ஒரு விளக்கமான அறிக்கையை ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னா மக்கள் இந்த வீண் பயத்துக்கு ஆளாக மாட்டார்கள். உலக சுகாதார நிறுவனத்தின் தகவல்களின்படி இந்தியாவில் 4.5 கோடி மக்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நோய் தொற்று காரணமாக 5,34,000 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் தடுப்பூசி போட்டுக் கொண்டதால் லட்சக்கணக்கான உயிர் காப்பாற்றப்பட்டதாக கூறும் மருத்துவர்கள் தடுப்பூசியால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் பற்றி ஒன்றிய அரசு அறிக்கை அளித்தால் மட்டுமே உண்மை நிலை தெரியவரும் என்றும் கூறுகின்றனர். அதானி மற்றும் அம்பானியிடம் லாரியாக பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை பற்றிய விமர்சனங்களை ராகுல் காந்தி நிறுத்திவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி திடீரென முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தி தினமும் அதானி அம்பானி பற்றி பேசுவதாக பதிலடி கொடுத்திருக்கும்